ஒரு வீட்டில் 3 பேர் இரவு உறங்கிக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை அந்த 3 பேரும் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தனர். வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போயிருந்தது. பார்ப்பவர்களுக்கு இது ஒரு கொள்ளை என்றுதான் தோணும். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இந்த கதையை இன்னும் சிக்கலாக்கியது. கொள்ளைக்காக வந்தவர்கள் என்றால் இந்த வீட்டை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்? அந்த வீட்டில் நகைகள் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? அதற்கான பதில் கிடைத்த போது சந்தேகம் உள்ளூரை நோக்கி திரும்பியது. அன்று சரியாக ஜனவரி 11, 2023 சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள கண்ணங்கோட்டையில் வழக்கம் போல அன்று இரவு மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு வீட்டில் 65 வயதான கனகம், அவருடைய மகள் வேலுமதி, அவருடைய 12 வயது பேரன் 3 பேரும் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது அன்று அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி இரவாக மாறப்போகிறது என்று. அதிகாலையில் அந்த சில நிமிடங்களில் என்ன நடந்தது என்பதுதான் இந்த வழக்கின் மிக கொடூரமான பகுதி. அன்று இரவு மூவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அதிகாலையில் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் மூவரையும் சரமாரியாக தாக்கினர். இதில் வேலுமதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கனகம் மற்றும் 12 வயது சிறுவன் இருவரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கனகமும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 12 வயது சிறுவன் மட்டும் சிகிச்சை பெற்று உயிர் தப்பினார். ஒரே இரவில் ஒரு குடும்பமே சிதைந்து விட்டது. இப்போது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். ஏன் இந்த கொலை நடந்தது? போலீஸ் விசாரணையில் வீட்டில் இருந்த தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. அதனால் முதல் பார்வையிலேயே அது வெறும் கொலை கிடையாது, கொள்ளையும் நடந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. ஆனால் இங்குதான் அடுத்த கேள்வி. கொள்ளைக்காக தான் கொலை நடந்ததா, அல்லது கொலை செய்ய வந்து அதை மறைக்க கொள்ளை நடந்தது போல் காட்டப்பட்டதா? இப்போது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு கொள்ளையை திட்டமிட்டு செய்ய வருகிறவர்கள் அந்த வீட்டை பற்றி ஏதாவது தெரிந்திருக்க வேண்டும். நகைகள் எங்கே இருக்கும்? வீட்டில் யார் இருப்பார்கள்? எப்போது அவர்கள் தனியாக இருப்பார்கள்? இப்படிப்பட்ட தகவல்கள் இல்லாமல் ஒரு வீட்டை தேர்வு செய்வது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. அதனால் விசாரணையின் பார்வை மெதுவாக வெளியிலிருந்து வந்த கொள்ளையர்கள் என்பதிலிருந்து இந்த வீட்டை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு திரும்பியது. அப்போது அதே பகுதியை சேர்ந்த சிலர் மீது சந்தேகம் வலுப்பெற்றது. ஆனால் சந்தேகம் வந்தவுடன் வழக்கு முடிந்துவிடவில்லை. நாட்கள் கடந்தன. விசாரணை தொடர்ந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 55 நாட்கள். இந்த 55 நாட்களும் இந்த இரட்டை கொலைக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இதனால் அந்த பகுதியில் கடையெடுப்பு போன்ற போராட்டங்கள் நடந்தன. பின்னர் ஒரு பெரிய திருப்பம். விசாரணை அதே பகுதியை சேர்ந்த சிலர் மீது திரும்பியது. இறுதியில் ரமேஷ்குமார், விஜயகுமார், வெள்ளைச்சாமி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியானது. அவர்களிடமிருந்து சில தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரும்பு கம்பியும் கைப்பற்றப்பட்டது. இந்த வழக்கில் கிடைத்த தகவல்களை வைத்து பார்க்கும்போது நகைகள் முக்கியமான காரணியாக இருந்திருக்கலாம் என்ற கோணம் வலுவாகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கக்கூடாது. நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டுமே. அன்று இரவு என்ன நடந்தது என்பதற்கான பதில்கள் ஒவ்வொன்றாக வெளியில் வந்தாலும் இந்த வழக்கில் நம்மை அதிகமாக யோசிக்க வைக்கும் விஷயம் ஒன்று இருக்கிறது. நகைக்காக ஒரு குடும்பம் குறிவைக்கப்பட்டதா, அல்லது அந்த நகைகளை விட வேறு ஏதாவது காரணம் இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருந்ததா? 55 நாட்கள் கழித்து ஒரு திருப்பம் வந்தது. ஆனால் அந்த இரவில் நடந்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும் உண்மையான பதில் என்ன? அதை அறிய இந்த வழக்கின் ஒவ்வொரு தடயத்தையும் நாம் கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த இரவில் நடந்தது ஒரு கொள்ளை மட்டுமல்ல, 2 உயிர்களை பறித்த ஒரு கொடூரமான சம்பவம். பல நாட்கள் கழித்து விசாரணை நகர்ந்த போது இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆனால் இந்த சம்பவம் விட்டு சென்ற கேள்விகள் மட்டும் அத்தனை எளிதாக முடிந்துவிடவில்லை. நகைக்காக நடந்ததா இந்த கொலை, அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்பது விடை தெரியாத கேள்வியாக இருக்கிறது. வழக்கில் வெளிவந்த தகவல்கள் சில கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாலும் அந்த இரவின் ஒவ்வொரு நிமிடத்திலும் உண்மையில் என்ன நடந்தது என்ற மர்மம் இந்த வழக்கை இன்னும் பேசப்படும் ஒன்றாகவே வைத்திருக்கிறது. இந்த தேவக்கோட்டை தாய் மகள் கொலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான கிரைம் ஸ்டோரி தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம மிஸ்டரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு கிரைம் ஸ்டோரியில் சந்திக்கிறேன். நன்றி.